ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முன்னொரு காலத்தில் பத்மலோசன் என்கின்ற ஒரு இளைஞன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான். அனைவரும் அவனை போடோ போடோ என்று அழைப்பார்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஊரில் மிகப்பெரிய பாழடைந்த கோயில் இருக்கிறது. அங்கே விக்கிரகம் இல்லை, புல் பூண்டுகள் மண்டி கிடக்கிறது, குருவிகள் கூடு கட்டி இருக்கிறது, காக்கைகள் எச்சமிட்டு இருக்கிறது, வவ்வால்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. குர்நாற்றம் அடிக்கின்ற கோயிலில் யாரும் போவதே இல்லை. அன்று ஒரு நாள் இந்த போடோ என்கின்ற இளைஞன் யதார்த்தமாக கோயிலுக்கு சென்று அங்கு ஆலய மணி அடிக்கிறான். அடித்தவுடன் பக்கத்து ஊரில் உள்ளவர்கள், அக்கத்து ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். பாழடைந்த கோயிலில் யார் புனரமைக்கப்பட்டு தீபதூப நைவேத்தியம் செய்து யார் விக்கிரகம் வைத்து வணங்குகிறார்கள் என்று அறிகிறார்கள், உணர்கிறார்கள். அனைவரும் ஆர்வ மிகுதியால் உள்ளே நுழைய வருகிறார்கள். ஒருவர் மட்டும் விறுவிறு என்று உள்ளே நுழைகிறார். ஏற்கனவே இருந்த மண்டி கிடந்த புல் பூண்டு இருக்கிறது, வவ்வால் இருக்கிறது, சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, குர்நாற்றம் வீசுகிறது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் யார் இப்படி ஆலய மணியை அடிப்பது என்று பார்க்கின்ற போது இந்த போடோ இளைஞன் மணி அடிக்கின்றான். மணி அடித்திருந்ததை பார்த்து கோபப்பட்டு, ஏம்பா விக்கிரகம் இல்லை, சுத்தம் செய்யலை, துர்நாற்றம் வீசுது, ஏன் இப்படி மணி அடிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. இறைவனே இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறாய்? அன்பு நண்பர்களே, கேட்கின்ற போது அன்பு நண்பர்கள், இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாம், சுத்தப்படுத்தாமலும் தெய்வம் இல்லாமலும் மணி அடித்து ஆரவாரம் படுகின்ற போடோவை போன்ற மனிதர்கள் பல இருக்கிறார்கள். மனதில் உள்ள தீமைகளை அகற்றி சுத்தப்படுத்தாமலும் மனதில் இறைவன் நிறுத்தி வணங்காமலும் வீணாக கடவுளை பற்றி பக்தியை பற்றி பேசுகின்றவர்கள் போடோவை போன்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். முதலில் நல்ல எண்ணம் வேண்டும், இரண்டாவது இறைவனிடத்திலே அன்பு வேண்டும், அதன் பிறகுதான் கடவுளை பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டும். நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.